மனநிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நாம் தேடிக்கொள்ளும் வரம். எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். செல்வத்தின் இயல்பு வளர்வதும் தேய்வதும். செல்வம் என்றைக்கும் ஒரு இடத்தில் நிலைத்திருப்பது கிடையாது. உண்மையை மட்டும் பேசுங்கள், அது உங்களின் கௌரவத்தை பாதுகாக்கும். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. நம் உடலின் செயலைத்தான் ஒருவரால் தடுக்க முடியும், நம் மூளையின் செயல்பாட்டை எவராலும் தடுக்க முடியாது. உனக்கான நேரம் வரும் வரை உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்து சிறப்பாக்கு, வெற்றியை உனதாக்கு. வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். அடுத்தவனைப் போல வாழ வேண்டும் என்பதல்ல வாழ்க்கை, அடுத்தவர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்வதுதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். உயர்வான எண்ணம், அதற்கு ஏற்ற ஆற்றல், அதை சிறந்த முறையில் செயல்படுத்தும் திறன், இவை மூன்றும் இருந்தால் வெற்றி நிச்சயம். நாம் விதைக்கும் எண்ணங்கள் நம்மிடமே திரும்பி வந்து சேரும். நன்மை, தீமை, அறம், உண்மை, பொய், ஆக்கம், கேடு, அன்பு, சினம், எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை. முடிந்ததை பற்றி பலமுறை பேசும்போதே தெரிகிறது இன்னும் நீ கடந்து போன காலத்திலேயே வாழ்கிறாய் என்று. எழுந்து வா, எதிர்காலம் ஒன்றுள்ளதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். பொறுமையாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதர்க்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள்தான் அதிகம் இருக்கும். உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். தனக்கு வலிப்பது போல எல்லா உயிர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்வதே உண்மையான மனிதநேயம். ஏதோ சில காரணங்களால் பிறர் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள், உன் மீதே பழி போடுவார்கள். ஆரம்பத்திலேயே தடு. உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே. ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம். தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனிதன். அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள்தான் நடக்கும். சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் ஒருவன் ஈடுபட்டால் அவன் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடுவான். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்து. அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது.
கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல. நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணம் தூய்மையடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும். எவரொருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை. நடப்பது நடந்தே தீரும். இதில் தப்பிக்கப் போவதில்லை யாரும். இறந்த காலத்தை எண்ணி வருந்தவும் வேண்டாம், எதிர்காலத்தை எண்ணி பயப்படவும் வேண்டாம். நிகழ்காலத்தில் மனதை வைத்து வாழுங்கள். மனம் உடல் இரண்டும் நலமாகும். நிகழ்ந்ததை மறக்க முடியாது, நிகழ்வதை தடுக்க முடியாது, நிகழப்போவதை நிறுத்த முடியாது. ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும். ஒவ்வொரு கணமும் ஒரு தேர்வு. ஒவ்வொரு எண்ணமும் சொல் மற்றும் செயலும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. புத்திசாலித்தனமாகவும் நேர்மறையாகவும் தேர்ந்தெடுக்கவும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலே அமைந்து விடுகிறது. மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டுமே தவிர வாழ்ந்து என்ன பயன் என்று சலித்து கொள்ளக்கூடாது. வாழ்தல் என்றால் உண்டும் உடுத்தும் மகிழ்ந்தும் வாழ்வதல்ல. இளமை நிலையற்றது என்பதை உணர்ந்து நிலையான நற்செயல்களை செய்து பிறர் உள்ளத்தில் வாழ்வதே வாழ்வு. தவறு செய்பவர்களை மன்னித்துவிடு. ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதில் இழப்புகள் இலகுவாகி நம்பிக்கை துளிர் விட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமின்றி விளைவில்லை. இவை இரண்டும் இணைந்து செல்கின்றன. நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது. சோம்பலும் சோர்வும் கொண்டு 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாளேனும் பெருமுயற்சியோடு வாழ்ந்திருத்தல் மேலானது. நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. எதை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையதாகாது. உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு. யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான், ஒருவன் என்னை அடித்தான் என்று அடுத்தவனை பற்றியே ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால் அவனுடைய கோபம் ஒருபோதும் தணியாது. புரியாதவர்களிடம் திரும்பவும் சொல். நடிப்பவர்களிடம் வாயை மூடிக்கொள். நேரத்தை வீணாக்காமல் நீ விலகிச் செல். கட்டுப்பாடும் கவனமின்றி செய்ய தகாதவற்றை செய்பவனும் செய்ய தகுந்தவற்றை செய்யாது இருப்பவனும் பெரும் துன்பத்திற்கு ஆளாவான். மேலான நிலையில் இருக்கும் மனிதன் தேடுவது அவனுக்குள் இருக்கிறது. சாதாரண மனிதன் தேடுவது மற்றவர்களிடம் இருக்கிறது. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம். நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். ஆனால் நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும். முயற்சி திருவினையாக்கும்.